ஒரு பொண்ணு கிட்ட ஏர் ஹோஸ்டஸ் வந்து, "உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு சீட் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேணா வந்து உட்கார்றீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே அவளும் சந்தோஷத்துல, நானும் வரேன்" அப்படின்ற மாரி போறா. போனதுமே கொஞ்ச நேரத்திலேயே அவளே தன்ன மறந்து தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே ஏர் ஹோஸ்டஸும் மறுபடியும் ஒரு கமாண்ட் குடுக்க, அந்த நேரத்துல இவ முழிச்சு பார்த்தா, யாரோ ஒருத்தரோட ஷோல்டர் மேல தன்னோட தலைய சாய்ச்சு வச்சுட்டு இருக்கா. ஐய்யயோ! என்னடா இது தெரியாம தூக்கத்துல இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் பதட்டமா இருக்க, ஆனா அவனோ "உங்களோட கொறட்டு கூட நல்லா தான் இருந்தது" அப்படின்ற மாரி அவகிட்டயே சொல்றான். உடனே இவளுக்கு இவன எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சு பார்க்கிறா. அதுக்கப்புறம் அவளோட கையில இருக்க மேகஸின் எடுத்து பார்த்தா, அந்த மேகஸின்ல இருந்த அந்த ஆக்டர் தான் இவன் அப்படின்றத தெரிஞ்சுட்டு, "நீங்களா?" அப்படின்ற மாரி சொல்றா. உடனே அவனும், "ஏய் ஷாக் ஆகாதீங்க. நீங்க என்னோட ஃபேனா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் தயவு செஞ்சு கத்தாதீங்க. அதுக்கப்புறம் இங்க நெறைய பேர் கூட்டம்லாம் கூடிடுவாங்க. ப்ளீஸ் கத்தாதீங்க" அப்படின்ற மாரி சொல்றான். உடனே இவளும், "என்னடா இவன் ஓவர் சீன் போடுறான்" அப்படின்ற மாரி அப்போயிலருந்து அவன அவாய்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் தான் அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தா. உடனே அந்த ஆக்டருக்கும், "என்னடா இது? எல்லாருமே நம்மள பார்த்தா பயங்கரமா வழிஞ்சுட்டு நம்ம கிட்ட தான் வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அப்படி இப்படின்னு இருப்பாங்க. என்ன இவ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்காளே!" அப்படின்ற மாரி நெனச்சுட்டு அவரே வாலண்டியரா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவளோ சுத்தமா அவன அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசிட்டு இருக்கா. இப்படியே இவங்க 6 மணி நேரம் அந்த ஃப்ளைட்லயே பேசிட்டு வர, அவங்களோட டெஸ்டினேஷன் வந்து ஒவ்வொருத்தரும் இறங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுல தூரத்துல அந்த ஆக்டர பார்த்ததுமே எல்லாருமே ஆட்டோகிராஃப் கேட்டு கூட்டமா அவன சுத்தி நிக்கிறாங்க. ஆனா இவளுக்காக இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. உடனே சந்தோஷமா இவளும் அங்க இருந்து கிளம்புறா. இவ்ளோ பெரிய சீன் பிடிச்ச பார்ட்டிய இதுக்கு மேல நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாரி தான் அவளோட மனசு நினைக்குது. ஏன்னா இந்த மீட்டிங் அவங்களோட வாழ்க்கையோட முற்றுப்புள்ளி இல்ல. அங்க தான் அவங்களோட காதலும் ஆரம்பிக்க போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் மூவி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க.